எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் பூஜை பண்டிகைன்னு வரும்போது நம்ம எல்லாரும் வீட்டில் ஸ்வீட் பண்ணுவோம். அதுலேயும் சக்கரை பொங்கல் செய்யறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த சக்கரை பொங்கல் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இன்னைக்கு எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சுவையாக ஒரு சக்கரை பொங்கல் செய்யலாமா? வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியை தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷரிங் கப்ஸில் தான் அளந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மெஷரிங் கப்ஸ் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அது தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை லேசாக வறுத்துக்கலாம். நம்ம அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா வறுபட்டதும் நிறம் மாறி வாசனை வந்ததும் கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பருப்பு டக்குன்னு நிறம் மாறிடும், அதனால மெதுவாக பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 1/4 கப் பாசிப்பருப்பு 1/2 கப் பச்சரிசி அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் அரிசியை ஊற வைக்கல, நல்லா கழுவிட்டு அப்படியே குக்கரில் சேர்த்துட்டேன். இந்த சக்கரை பொங்கலை கொஞ்சம் உதிரியாக தான் செய்ய போகிறோம், அதனால அரிசியை ஊற வைக்க தேவையில்லை. குக்கரில் தண்ணி கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விடுங்க. குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததும் வெயிட் போட்டு ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. 4 விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நான் முந்திரியை பாதியாக உடச்சி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட நறுக்கி சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி நிறம் மாதிரி வந்ததும் மெலிசா சின்னதாக நறுக்கின ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காயை நறுக்கி சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் துண்டு நல்லா வறுப்பட்டதும் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் செய்கிற சக்கரை பொங்கல் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முந்திரி, திராட்சை, தேங்காய் அளவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் ஸ்டோவ்லேருந்து எடுத்துகிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். இது கூட 1 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்க்குறேன். வெல்லத்தை நான் 250 ml மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் சர்க்கரை கரைஞ்சி வரும்போது சரியாயிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வெந்திருக்குன்னு. நான் சொன்ன அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப குழையாமல் நல்ல தனித்தனியாக வெந்திருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வெல்லம் சர்க்கரை பாகை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். பாகை ஊற்றுனதும் மறுபடியும் ஸ்டோவை ஆன் பண்ணிவிட்டு பாகு, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டோவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய், திராட்சையை சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தாராளமாக சேர்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொங்கல் நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இப்போ சாதம் எல்லாம் பாகை நல்லா அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் கெட்டியானதும் ஸ்டோவ்லேருந்து இறக்கி வச்சிடலாம். சூப்பரான இந்த சக்கரை பொங்கலை நல்லா நெய்வேத்தியம் வச்சுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சக்கரை பொங்கல் அமிர்தம் மாதிரி இருக்கு, அவ்வளோ ருசியா இருக்கு. எப்பவும் போல இல்லாமல் இப்படி செய்கிற இந்த சக்கரை பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.